சிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 2:5 வழங்குபவர் அருள்முனிவர் அ. சுசைராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 2/5/01/2024 வியாழன். கொழுத்த சேவல் மீனாக மாறியது. பிச்சை கொடுப்பதில் கிடைக்கும் உடல் சார்ந்த நலன்களை விட பிரான்சிஸ் அருள்வாழ்வு நலன்களையே நாடி தேடினார். யாசகம் பெறுவதிலும் யாசகம் கொடுப்பதிலும் உள்ள சிறப்பை பல எடுத்துக்காட்டுகளால் அவர் உணர்த்தினார். ஒரு முறை அவர் இறைவார்த்தையை போதிப்பதற்காக திருத்துதர் பணி 13:5 லம்பார்டியில் உள்ள அலெக்சாண்ட்ரியா என்ற இடத்திற்கு வந்தார். அங்கு புகழ்பெற்ற நற்பெயர் கொண்ட இறைப்பற்று உள்ள ஒருவர் யோபு 2:3 பிரான்சிஸை விருந்திற்கு அழைத்தார். தூய நற்செய்தி உணர்த்துவது போல உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் லூக்கா 10:8 என்று விருந்துக்கு அழைத்தவர் கூறினார். விருந்தளிப்பவரின் பரிவினால் அவசரமாக 7 வயது நிரம்பிய கொழுத்த சேவல் ஒன்றை இறை மனிதர் உண்பதற்காக தயாரித்தார். ஏழைகளின் குலபெரும் தந்தை பேட்ரியாக் அந்த மகிழ்ச்சியான குடும்பத்துடன் பந்தியில் அமர்ந்திருந்தபோது ஏழ்மையை கடைபிடிப்பவன் போல் தோற்றமளித்த பெவிலியன் மகன் சன்னா பெலியல் ஒருவர் அங்கு வாயிலில் திடீரென தோன்றினார். அவர் அருளில் வறியவராகவும் அவசிய பொருட்களில் ஏழையாகவும் நடித்தார். அவர் பிச்சை எடுக்கும்போது சாதுரியமாக கண்ணீர் சிந்தும் குரலில் கடவுளின் அன்பை கூவி அழைத்து கடவுளின் பொருட்டு உதவி கேட்டார். பிரான்சிஸ் தேனினும் இனியதுமான எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரின் திருப்பெயரை அழைத்து அங்கு பரிமாறப்பட்ட பறவையின் ஒரு சிறு துண்டு கறியை எடுத்து ஒரு ரொட்டி துண்டின் மீது வைத்து அந்த யாசகருக்கு அளித்தார். அந்த இழிவானவர் ஞானத்தந்தை பிரான்சிஸை இழிவுபடுத்தும் விதமாக அதனை பெற்றுக்கொண்டார். மறுநாள் கூடியிருந்த மக்களுக்கு வழக்கம் போல் பிரான்சிஸ் இறை வார்த்தையை போதித்து கொண்டிருந்த போது அந்த தீய மனிதன் திடீரென்று கத்திக்கொண்டு அங்கு தோன்றி எல்லா மக்களும் காணும்படி கையில் அந்த பறவையின் இறைச்சி துண்டை காண்பித்து, இதோ இந்த பிரான்சிஸ் எப்படிப்பட்ட மனிதர் என்று பாருங்கள், அவர் போதிக்கிறார், அவரை நீங்கள் ஒரு புனிதராக மதிக்கிறீர்கள். நேற்று இரவு அவர் சாப்பிட்டு கொண்ட இறைச்சி துண்டு அவர்கள் அனைவருக்கும் ஒரு மீனாக தோன்றியது. அந்த தீய மனிதனே அதை கண்டு திகைத்து போனார். மற்றவர்கள் சொன்னதின் உண்மையை அவர் ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று. இறுதியாக அவரது குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டதால் அவர் வெட்கத்தால் தலை குனிந்து அதனை தனது பரிகாரமான அல்லது பரிதாபகரமான செயல்களால் துடைத்து தூய்மைப்படுத்தினார். அவர் தனது தீய நோக்கத்தை ஒப்புக்கொண்டு அனைவருக்கு முன்னால் பிரான்சிஸிடம் மன்னிப்பு கேட்டார். அவரது கிளர்ச்சியுற்ற உணர்வு நல்லுணர்வாகவும் இறைச்சி அதன் சுயத்தன்மை கொண்டதாகவும் மாறியது. அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர் என்கிறார் பவுலடியார். நம்பிக்கை என்பது ஒரு சக்தி.
கடவுள் நம் பக்கம் இருக்கிறார் என்பதை உணர்த்துவது அந்த சக்தியே. இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கை நம் வாழ்விற்கு அர்த்தம் தருகிறது. மனிதர் மீது வைக்கும் நம்பிக்கை நமக்கு அர்த்தமுள்ள குணநலன்களை தருகிறது. ஒருவர் தன் மீது வைக்கும் நம்பிக்கை இவ்வுலக வாழ்வின் மீது அவருக்கு ஒரு பிடிப்பை தருகின்றது. நம்பிக்கை நம்மிடமுள்ள பய உணர்வை போக்குகிறது. நம்மிடம் உள்ள பற்று, உண்மை, நேர்மை, நட்புணர்வு முதலியவை நம்பிக்கை உணர்வையே காட்டுகின்றன. நம்பிக்கையே நம் வாழ்க்கைக்கு ஓர் அர்த்தத்தை கொடுக்கிறது. வாழ்க்கை வீணானது இல்லை என்ற உணர்வையும் ஏற்படுத்துகிறது. நம்முடைய தோல்வி, பொறாமை, தற்பெருமை, வெறுப்பு, வீண் வைராக்கியம், பழிக்கு பழி, சந்தேகம், பயம் இவற்றை போக்கும் ஆயுதம் நம்பிக்கையே ஆகும். இந்த நம்பிக்கையை பெறுவது எப்படி? எதிலும் நேர்மறையாக சிந்தித்து சுயமரியாதையுடன் தோல்விகளை மறந்து இறைவன் மீது பற்றுடன் வாழ ஆரம்பித்தால் நம் வாழ்வில் நம்பிக்கையை உறுதியாக பெறலாம். நம்மை முதலில் நம்ப வேண்டும். ஒருவர் தன் மீது நம்பிக்கை வைத்தால்தான் அவருக்குள் துணிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். முழுமையான நம்பிக்கை என்பது 3 வட்ட அடுக்குகளை கொண்ட பாத்திரம் போன்றது. 1. ஒருவர் தன் மீது நம்பிக்கை வைப்பது தான் அவருடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்க முடியும். அந்த நம்பிக்கை அவருக்கு பலத்தையும் படைப்பாற்றலையும் தருவதாகவும் செல்ல வேண்டிய பாதையை காட்டுவதாகவும் அமையும். 2. பிறர் மீது வைக்கும் நம்பிக்கை மூலம் அன்பையும் பணி மனப்பான்மையையும் வளர்த்து கொள்கிறோம். 3. இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கை நம் ஆன்மாக்குள்ளும் ஏக்கத்திற்கு அடைக்கலம் தருவதோடு மனிதனின் உயர்நிலைக்கும் உயர் எண்ணங்களுக்கும் வழிவகை செய்கிறது. இவ்வுலகில் காணும் பொருட்களில் இறைவனின் படைப்பாற்றலை புரிந்து கொண்டு வாழ்க்கையை சுவைக்க முடிகிறது. அசிசியாரின் அர்த்தமுள்ள வாழ்வு இறை நம்பிக்கை நம்முடைய ஆளுமை பண்பை வளர்த்து கொள்ள உதவுகிறது. அதன் மூலம் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார், காத்து வழி நடத்துகிறார், நமக்கு அமைதியையும் ஆற்றலையும் தருகிறார், நமக்கு தன்னம்பிக்கை ஊட்டுகிறார் என்ற போன்ற உணர்வுகளை பெற முடிகிறது. இறை நம்பிக்கை ஒருவருக்கு அவர் மீதே நம்பிக்கை ஏற்பட உதவுகிறது. ஆன்மீகம் என்பது வாழ்க்கையை மறுதலிப்பதல்ல, மாறாக ஏற்றுக்கொள்வது. சாவையும் சமமாக ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியுடன் கழிக்க கற்றுக்கொள்வது. நம்மை சுற்றியுள்ள அழகை ஒவ்வொன்றாக கண்டு ரசிப்பது. அதிசயமானது பூக்களை பறிக்கும்போது அவற்றின் காம்புகளாகவும், பறவைகளை பார்க்கும்போது அவற்றின் இறகுகளாகவும் மாற துடிப்பது. கருணை நிரம்பி வழியும் கண்களுடன் உலகை ஒளியுடன் உற்று நோக்குவது. இவைதான் அருள் வாழ்வு குறித்த சிந்தனைகள். நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் அன்புமயமான உலகில் ஆழ்த்துவதற்கான சின்ன பயணத்தில்தான் அருள் வாழ்வு தொடங்குகிறது. எவ்வளவு சின்ன வயதில் அருள் வாழ்வு தொடங்குகிறதோ அவ்வளவு நல்லது. இதயத்தை மென்மையாகவும் மூளையை திடமாகவும் மாற்றுகின்ற மந்திரம் அது. தன்னை உணர ஆரம்பிக்கும் முதல் படி அருள் வாழ்வு. வெளியே தேடுவதுடன் உள்ளேயும் தேடுவதற்கு முற்படுகிற முனைப்பில்
அது உதயமாகிறது. உண்மையான அருள்வாழ்வு இறைமையை ஒவ்வொரு உயிரிலும் காண்பதாக அமைகிறது. யார் வேண்டுமானாலும் ஆன்மீகவாதியாகலாம். அதற்கு தனித்தகுதிகள் ஏதும் தேவையில்லை. கொஞ்சம் இழக்க மட்டும் தயாராக இருக்க வேண்டும். நாளை சந்திப்போம்.